நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. மக நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. 22/7/2012 இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் 28/7/2012 சனிக்கிழமை முடிய உள்ள வார பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இந்த வார துவக்கம் கேது உடைய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் 2 நாள் கொஞ்சம் சற்று தடுமாற்றங்கள் இருக்கும். திங்களும் செவ்வாயும் எந்த ஒரு காரியமும் சற்று பின்னடைவு இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மீதமுள்ள 5 நாளும் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் ஸ்திரமாக செய்து பழகுங்கோ. காரியம் கொஞ்சம் தாமதமான விட்டுருங்கோ. மற்ற நாள் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போக வேண்டாம். ஒரு வீடு பார்க்க போகிறோம், சரி மனசு ரீதியாக அந்த வீடு நமக்கு பிடிக்கல, வாங்க போகிறோமோ அல்லது வாடகைக்கு போகிறோமோ, ஆனால் நமக்கு மனசு ஒத்து போகலைன்னா சரி பகவான் நமக்கு மனசில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நம்ம ஒதுங்கிக்கணும். மற்றவர்கள்ட்ட பேசுகிறச்சையும் சரி. காரணம் என்னென்ன, நமக்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல தடுமாற்றம் இல்லாத மனநிலையும் தரக்கூடியது சந்திரன். சந்திரனுடைய பலம் ஞானக்காரகனான கேதுவுடைய நட்சத்திரமான மகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால பக்தி பிரார்த்தனையில் இந்த வாரத்தை நாம் கொண்டு போகணும். 100%க்கு 70% பக்தியினாலும் பிரார்த்தனையினாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குறிப்பாக பெண்கள் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும். எப்போவுமே ஆற்றுல ஆற்றுக்காட்ட பேசுகிறச்ச மனசு தெளிவாக பேசி பழகணும். எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அந்த சண்டை போடக்கூடிய ஒரு தடுமாற்றமான நிலைகள்லாம் லேசாக உருவாகும். அப்போ நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறச்ச எந்த விதமான பாதிப்பும் வராது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 7ம் 9ம். அதிர்ஷ்ட திசை கிழக்கும் வடக்கும். கவலைப்படாதீங்கோ. ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. ரிஷபராசி அன்பர்களே, வார துவக்கமே கேதுவுடைய அம்சத்தில் துவங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். கோச்சார ரீதியாக பார்க்குறச்ச சந்திரனுடைய பலம் சற்று பின்னடைவு. கவலைப்பட வேண்டாம். சூரியனுடைய பலமும் சற்று பின்னடைவு. இருந்தாலும் தடுமாற்றம் இல்லாத மனநிலை வேணும். வண்டி வாகனங்கள் ஓட்டுறவாலாம் கொஞ்சம் கவனமாக போகணும். புதனுடைய சாரபலம் நன்னா இருக்கிறதுனால குழந்தைகள் நன்னா படிப்பா. பெண்களுக்கு வீடு தேடி செல்வங்கள் சேரும். சில பேர் நகை பொருள்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பா. ஆற்றுக்கு தேவையான உபகரண பொருள்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பா. இந்த வாரம் வாங்கிடலாம். அதுக்கு காரணம் என்னென்னா ராகுவுடைய அம்சம் நன்னா இருக்கிறது. எப்போவுமே கிரகங்கள் நமக்கு பூர்ணமான பலனை தரத்துக்கு தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கோச்சார ரீதியாக பார்த்து சந்திரனுடைய பலமும் சூரியனுடைய பலமும் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறச்ச 100%க்கு 60% ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நன்மை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கும் வடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 2ம் 3ம். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. மிதுன ராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். ரொம்ப மனசு களைச்சி போகிறவாளுக்கெல்லாம் அப்படியே ஒரு தடுமாற்றமான நிலைகள்லாம் ஓடிப்படும். நல்ல அந்த களைப்பு சோர்வுலாம் நீங்கி போயிடும். சில பேருக்கு உடல் உபாதைகள் அப்படியே படுத்திகிட்டே இருக்கும். உடம்பு அப்படியே பார்த்தா போராட்டமாக இருக்கும். இந்த முட்டு வலி கால் வலி தொந்தரவுகள்லாம் பெண்களுக்கு சில பேருக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும். உணவில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. கார்த்தால சட்டுன்னு எழுந்து பழகுங்கோ. சிறு சிறு தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும், பயப்பட வேண்டாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4ம் 8ம். உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கும் வடக்கும். கவலைப்படாதீங்கோ. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. கேதுவுடைய நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சற்று பின்னடைவான காரியங்கள் பூராமே சுபிட்சமாக நடக்கும். தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து பழகுங்கோ. மனோ தைரியம் தான் முக்கியம். தைரியம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கலியுகத்தில் தைரியமாக இருந்து போராடணும். அந்த போராட்டத்தை 11ஆம் இடத்துல குரு பகவான் நிற்கிறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிற்கிறார். கவலைப்பட வேண்டாம். சனியுடைய ஆதிக்கம் சற்று பின்னடைவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்து முடிப்பேன். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு நாள் மட்டும் சற்று பின்னடைவு வர்ற வெள்ளிக்கிழமை.
அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சன்னதிக்கெல்லாம் போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. உங்களுக்கு இஷ்ட தெய்வமான சன்னதிக்கு போங்கோ. இந்த வாரம் பிறந்தநாள் உள்ளவாள்லாம், அதாவது முடியாத குழந்தைகளுக்கு, கைகால் முடியாத குழந்தைகள் காப்பங்களுக்கு போய் அவளுக்கு உணவு உடை கொடுங்கோ. நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாம் எது நல்ல காரியங்களை நாம் செய்யணும். நாம் என்ன தான தர்மம் பண்ணுறோமோ அது லட்சம் மடங்கு கோடி மடங்கு நம்மளையே திரும்பி வந்து சேரும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 70% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3ம் 4ம். உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு வடகிழக்கு. ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. சிம்மராசி அன்பர்களே, வார துவக்கமே நன்னா இருக்கு. மக நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி கொஞ்சம் விருந்து உபச்சாரங்கள்லாம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் பகவான் தருவார். கண்டிப்பாக இது ஒரு நல்ல சூழ்நிலை தான். ரம்மியமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இது. ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான உபகரண பொருள்கள்லாம் இந்த வாரத்தில் நம்ம வாங்கி சேர்த்துடலாம். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்பா. ஒரு மனுஷாளுக்கு கோபத்தை விட பதட்டம் ரொம்ப தடுமாற்றத்தை அதிகமாக உண்டு பண்ணிடும். பதட்டம் இல்லாமல் இருங்கோ. வாரத்தில் 2 நாள் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். வர்ற வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், செவ்வாயுடைய பலமும் சூரியனுடைய பலமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 90% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் சங்கடத்திலும் நன்மை நடக்கக்கூடிய வாரம் இது. சுப செய்திகள் வீடு தேடி வரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6ம் 7ம். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு தென்கிழக்கு. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே நன்னா இருக்கிறது. பெண்களுக்கு உகந்த வாரம் இது. மகத்துடைய சாரம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால பக்தி ஞானம் குழந்தைகளுக்கு அதிகரிக்கும். லேட்டாக எழுந்திருக்கிற குழந்தைய கூட சட்டுன்னு எழுந்திரிச்சு பழகுவா. கவலைப்பட வேண்டாம். ஆற்றுல பார்த்தாக்க எப்போவுமே சந்தோஷம், குதூகலம், உறவு முறைகள், அதாவது சொந்தக்காரெல்லாம் அப்படியே வந்து போயின்னு இருப்பா. கொஞ்சம் நமக்கு செலவழியத்தான் செய்யும். அதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இறக்கிற கேணி தான் ஊருன்னு சொல்லுவாள். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு நாளைக்கு மட்டும், புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு ஜெயமாக இருக்கும். வீடு தேடி செல்வங்கள் வந்து சேரும்பா. நம்ம நிறைய சில பேர் பார்த்தாக்கா வியாபார ரீதியாக வெளியூர்லாம் போவா. வெளியூர்லாம் போகிறச்ச கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் கொஞ்சம் சாப்பிட்றச்ச அதுலேயும் சற்று கவனமாக இருக்கணும். இதை தான் தவிர மற்ற தடுமாற்றமான நிலைகள்லாம் எதுவுமே இல்லை. 100%க்கு 90% உங்களுக்கு உயர்வான வாரம் இது. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. அதிர்ஷ்ட திசைகள் வடகிழக்கு தென்கிழக்கு. வீடு வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாரம் இது. அந்த உற்சாகமே வார துவக்கமும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பாக்கி எல்லாமே உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. துளாராசி அன்பர்களே, வாரம் துவக்கம் சற்று பின்னடைவு. இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்க செவ்வாய்க்கிழமை வரலும் எந்த ஒரு காரியமும் கொஞ்சம் அப்படி பின்னடைவு இருக்கும். கவலைப்படக்கூடாது. காரணம் என்னென்னு கேட்டால், சந்திரனுடைய ஆதிக்கமும் சூரியனுடைய பலமும் செவ்வாயுடைய சாரமும் நமக்கு ஒரு பதட்டமான நிலைகளை கொடுக்கறதுனால ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நல்லா பக்தி பிரார்த்தனையாக இருங்கோ. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பக்தி பிரார்த்தனையினாலேயே நமக்கு எல்லா சுபிட்சமும் நமக்கு வந்து சேரும். 100%க்கு 80% நன்மை வரக்கூடிய வாரம் இது. நன்மை தரக்கூடிய வாரம் இது. ஓடி உழைச்சி களைச்சி போனவாளுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய வாரம் இது. ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தாலும் கவலைப்படாதீங்கோ. பதட்டத்தை தணிச்சிருங்கோ. பக்தியாக இருங்கோ, பிரார்த்தனையாக இருங்கோ. உங்களுக்கு எல்லா காரியத்தையும் பகவான் செய்து வைப்பார். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5ம் 6ம். உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு வடகிழக்கு. ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம சுவாமி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. விருச்சிக ராசி அன்பர்களே, வார துவக்கமே நன்னா இருக்குது. அதே நேரத்தில் வாரத்தில் கடைசி நாளான சனிக்கிழமை சற்று நிதானம் வேணும். சனி பகவானை சேவிச்சுடுங்கோ. வாரத்தில் கடைசியில் போய் பெருமாளை பிரார்த்திச்சுட்டு வாங்கோ.
உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்திச்சுட்டு வாங்க, சன்னதிக்கு போங்க. கார்த்தால ஆற்றுல எழுந்த உடனேயே நல்லெண்ணெயிட்டு விளக்கேற்றி பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. 24 நிமிஷம் நல்லா வாய் விட்டு மகா மந்திரங்களை சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்தமான மந்திரங்களை சொல்லுங்க. அதனால் நமக்கு நன்மை தான் வருமே தவிர கெடுதல் வராது. மந்திரங்களை நல்லா சொல்லுங்க, தெளிவாக பேசி பழகுங்க. சில பேர் பார்த்தாக்க ரொம்ப தடுமாற்றமாக பேசுவா. பெண்களுக்கு பார்த்தா கொஞ்சம் குழப்பங்கள்லாம் மனநிலையில் தெளிவு இருக்காது. காரணம் சந்திரன் நீச்சம் இல்லையா, மாத்துருக்காரகன் சந்திரன் நீச்சமாகறச்ச விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் சில பேர் கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருப்பா. சில பேர் பார்த்தாக்கா அப்படியே இந்த கை காலெலாம் மரன்னு அப்படியே மரத்து போய் நிற்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறையும். இப்போ சூரியனை சுக்கிரன் கிராஸ் வேறு பண்ணியிருக்கா. கோண ராசியான 4 ராசிக்கும் நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. விருச்சிகத்துக்கு பிரத்யோகமான நன்மைகள் கிடைக்கும். 100%க்கு 90% பெண்களுக்கு உகந்த வாரம் இது. ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும், புதிய துணிமணிகள்லாம் வந்து சேரும். குழந்தைகள் கல்வியில் நல்ல ஞானத்தோடு இருப்பா. பிரம்ம ஞானம், இந்திர ஞானம், சூட்சம ஞானம் குழந்தைகளுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 7ம் 8ம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு வடகிழக்கு. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. தனுசு ராசி அன்பர்களே, சற்று ஏற்றத்தாழ்வு தான், கவலைப்பட வேண்டாம். கேதுவுடைய நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. நல்லா பக்தியாக இருங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ, சன்னதி போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. இறைவன் ஒருவன் தான், பக்தி ஒன்று தான், பகவான் ஒருவன் தான், கவலைப்பட வேண்டாம். எல்லா சன்னதிக்கும் நீங்கள் போகலாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வமான சன்னதிக்கு தான் போகணும் இல்லை, எல்லா சன்னதிக்கும் போக பகவானை சேவிச்சுங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ. பக்தியினாலும் பிரார்த்தனையினாலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாரம் இது. கஷ்டத்திலையும் உண்மையை பேசணும், கஷ்டத்தில் தான் சத்தியமாக இருக்கணும், கஷ்டத்தில் தான் நேர்மையாக இருக்கணும், கஷ்டத்தில் தான் உண்மையாக இருக்கணும், கஷ்டத்தில் தான் பகவானை பிரார்த்திக்கணும், கஷ்டத்தில் தான் தான தர்மங்களை நாம் செய்யணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு தான தர்மங்கள்னாலையும் பக்தியினாலையும் பிரார்த்தனையினாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். 100%க்கு 60% நன்மையான வாரம் இது. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பூரணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. மகர ராசி அன்பர்களே, வாரம் துவக்கமே நன்னா இருக்கு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் நல்ல அற்புதமாக வரும். வியாழன், வெள்ளி, சனி கொஞ்சம் கொடுக்குற கூட யோசிச்சு கொடுப்பா. கேட்டு போனோம்னா சில பேர் பார்த்தாக்கா ஆற்றுல இருந்துட்டே இல்லேம்பா, அப்படிலாம் நம்ம சொல்லப்படாது. எப்போவுமே நேராக பேசி பழகணும். அந்த நேராக பேசி உண்மையை பேசுகிறச்ச தான் மற்றவா தெளிவாக நம்மகிட்ட பேசுவாள். மற்றவாள்கிட்ட நம்ம தடுமாற்றமாக பேசினால் அவளும் நம்மகிட்ட தடுமாற்றமாக தான் நடந்துப்பாள். அதனால் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். மகர ராசியில் சில பேர் கொஞ்சம் தடுமாற்றமான மனநிலை உள்ளவாளாக இருப்பாள். அந்த சில பேர் தான் எல்லோரும் அப்படி இருக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, இந்த வாரத்தில் செவ்வாயுடைய பலமும் சூரியனுடைய பலமும் சந்திரனுடைய பலமும் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறதுனால இந்த 3 நாட்கள் சற்று தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் தான் நம்ம நிதானமாக இருக்கணும். நிதானமும் நேர்மையும் உண்மையும் சத்தியமும் நமக்கு உறுதுணையாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 80% நன்மையே நடக்கும். குறிப்பாக பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் சித்தி பண்ணிடுவா. பதட்டமும் கோபமும் குறைஞ்சிரும். பெண்களுக்கு ஆகாதது கோபம். பெண்களுடைய முதல் எதிரி கோபம். மனுஷாளுக்கும் அப்படி தான், புருஷாளுக்கும் அப்படி தான், ஆண்களுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு இல்லை. கோபங்கிறது முதல் எதிரி தான். அதனால் இந்த சூரியனுடைய பலம் இந்த வாரம் சற்று குறைவாக இருக்கிறதுனால பதட்டமும் கோபமும் சேர்ந்து வரும். சில பேருக்கு பதட்டப்படாதீங்க, கோபப்படாதீங்க, காரிய சித்தியாயிடும். ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய. கும்பராசி அன்பர்களே, வாரம் துவக்கமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறைஞ்சி போயிடும். சில பேருக்கு பெண்களுக்கு கால்வலி, அந்த உள்பாதம்லாம் அந்த எரிச்சல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிடும். எல்லோருக்கும் அல்ல, சில பேருக்கு அந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும். சில பேருக்கு அந்த அஜீரண கோளாறுலாம் இருக்கும். அதெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சௌக்கியமாகிடும். காரணம் என்னென்னு கேட்டால், வார துவக்கமே மக நட்சத்திரத்தில் கேதுவுடைய அம்சத்தில் ஆரம்பிக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள், இடையூறுகள், சிக்கல்கள்லாம் கொஞ்சம் குறையும். வெளியூர் பிரயாணங்கள்லாம் எல்லாருக்கும் தேடி வரும். காரணம் சந்திரனுடைய பலமும் செவ்வாயுடைய பலமும் நன்னா இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்குறவெல்லாம் வாங்குறா. நல்லா வண்டியை கற்றுன்ட்டு வண்டியை ஓட்டுங்க. வண்டி நம்ம வண்டி தானே, நம்ம கார் தானே எடுத்து ஒன்றுமே தெரியாமல் காரை ஓட்டப்படாது. சில பேர் பார்த்தா காரை வேகமாக ஓட்டிட்டு போய் டிவைடரில் ஏற்றிடுவா. அது மாதிரிலாம் இருக்கப்படாது. வண்டியை நல்லா கற்றுண்டு
நல்லா நம்ம வந்து முறையாக லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு நல்லா டிரைவரை வச்சு நல்ல வாகனங்கள் சாரதியை வச்சு வாகனங்கள்லாம் ஓட்ட சொல்லி நல்லா பூரணமாக அதில் நம்ம பழகின்ட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டலாம், வாங்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அதை செயல்படுத்திக்கலாம். கவலைப்படாதீங்க. குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. ஆற்றுல வந்து நிம்மதி கிடைக்கும். ஒரே சண்டை சச்சரவு இடையூறுகள் சில குடும்பங்களில் இருந்தது. அந்த போராட்டங்கள்லாம் நீங்கி போயிடும். எப்போவுமே பேசி தீர்த்துடணும். எதையுமே மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கக்கூடாது. கும்பராசியை பொறுத்தளவு குடத்துக்குள்ளே விளக்கு இருக்கிற மாதிரி சில பேர் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டே இருப்பா. அப்படியே எப்போவுமே கண்ணீர் வந்துச்சுன்னா அழுது தீர்த்துடணும்னு சொல்லுவாள். மனசுக்குள்ளே எந்த ஒரு காரியத்தையும் நாம் வந்து எடுத்து செய்கிறச்ச கொஞ்சம் தடங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் அந்த கோபம்லாம் வந்துச்சுனாலே உடனே பதட்டம் இல்லாமல் அந்த மனநிலையை வச்சுக்கணும். பதட்டமே படப்படாது. 100%க்கு 90% உங்களுக்கு உயர்வான வாரம் இது. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1ம் 9ம். உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு தென்கிழக்கு. ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம சுவாமி உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனராசி அன்பர்களே, ஏற்றமான வாரம் இது. வாரத்தில் பின்பகுதி 2 நாள் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம். வியாழனும் வெள்ளியும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். கவலைப்பட வேண்டாம். நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள்கிட்டலாம் நம்ம கவனமாக வேலை பார்க்குறவெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபார ஸ்தலத்தில் உள்ளவெல்லாம் பொறுமையாக பேசி பழகணும். பதட்டமாக பேசக்கூடாது. மற்றவ என்ன சொல்கிறாலோ அதை காதில் வாங்கிட்டு. ஏன்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடியது அதை மூலதனமே என்னன்னு கேட்டால் பொறுமை தான். அந்த பொறுமையும் பணிவும் பக்குவம் தான் மூலதனம். அதுக்கு மேலே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த பொறுமையாக இருந்தாலே காரியத்தை சித்து பண்ணிக்கலாம். இந்த வாரம் துவக்கமும் நல்லா இருக்குது, முடிவும் நல்லா இருக்குது. கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அற்புதமான வாரம் இது. சுப செய்திகள் தேடி வரும். வெளியூர் பிரயாணங்கள்லாம் போயிட்டு சந்தோஷமாக சௌக்கியமாக வரலாம். வெளிநாடு பிரயாணங்கள் போயிட்டு வரலாம். வெளிநாடு போகிறவாளுக்கு இது உகந்த வாரம் இது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஜோராக எல்லா காரியமும் சித்தி ஆகிறச்ச மனசு இந்த தடுமாற்றங்கள்லாம் குறைஞ்சி போயிடும். மன தடுமாற்றம் குறைஞ்சாலே காரிய சித்தியாயிடும். 100%க்கு 90% உங்களுக்கு உயர்வான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2ம் 8ம். உங்களுடைய அதிர்ஷ்ட திசைகள் தென்மேற்கு வடகிழக்கு. ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஓம் நமோ நாராயணாய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய்.